பாலஸ்தீனத்தினுடைய உரிமை போரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. பாலஸ்தீனத்தின் உரிமைகளை இஸ்ரேல் அடித்து நொறுக்குகிறது, விடுதலையை மறுக்கிறது. இதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியமும் மேலை நாடுகளும் துணை போகிறது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு, அது நிறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து, கோலான் குன்றுகளிலிருந்து, மேற்கு கரையிலிருந்து உடனடியாக இஸ்ரேல் தனது துருப்புகளை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை சர்வதேச நிர்பந்திக்கணும், பாலஸ்தீனத்தை நிர்பந்திக்கணும். கேப் டேவிட் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படணும், ஆஸ்லோ ஒப்பந்தம் நிறைவேற்றப்படணும். இந்த இரண்டு ஒப்பந்தமும் என்பது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற ஒப்பந்தம். முள்வேலிகள் போடக்கூடாது, மின்சார வேலிகள் போடக்கூடாது. ஆனால் மனிதகுலம் வெட்கி தலைகுனிகிற வகையில் இஸ்ரேல் முள்வேலிகளை போடுகிறது, மின்சார வேலிகளை போடுகிறது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றுவிட்டது, பட்டினியாலும் மக்களை கொல்லுகிறது. உலகமே முகம் சுளிக்கிற போது, உலகமே கடும் கண்டனத்தை தெரிவிக்கிற போது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இலங்கை அரசு நடந்து கொள்கிறது. எனவே உலக சமூகம் பெரும் நிர்பந்தத்தை தந்து முழுவதுமாக பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும். இஸ்ரேல் இராணுவம் வெளியேற வேண்டும். பாலஸ்தீனத்தின் இறையாண்மையை அங்கீகரிப்பதில் இந்திய நாடாளுமன்றம் பங்காற்ற வேண்டும், இந்திய பிரதமர் பங்காற்ற வேண்டும். சீனா உணவு பொட்டலத்தை தந்திருக்கிறது, பல்வேறு நாடுகள் உணவு பொட்டலங்களை தருகிறது விமானத்தின் மூலம். இந்தியா வேடிக்கை பார்ப்பது நல்லதல்ல. இந்தியா எப்பொழுதுமே பாலஸ்தீனத்தின் நட்பு நாடு. இந்தியா தான் பாலஸ்தீனத்தை முதலில் அங்கீகரித்து குரல் எழுப்பிய நாடு. அந்த குரலிலிருந்து மெல்ல மெல்ல வழுவது நல்லதல்ல. எனவே இந்தியா உறுதியாக நிற்க வேண்டும் பாலஸ்தீனத்தின் பக்கம். பாலஸ்தீனத்தின் விடுதலை போர் வெல்ல வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பாலஸ்தீனத்தின் முழு நிறை விடுதலைக்கு நாங்கள் நிற்கிறோம். காசா மீதான அநீதிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். போரை நாங்கள் வெறுக்கிறோம், எதிர்க்கிறோம். அதை தூண்டுகிற அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நாங்கள் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இந்த உயர்ந்த விழுமியங்களை கொண்டு, இந்த நோக்கங்களை கொண்டு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் கையெழுத்து இயக்கத்தை துவக்குகிறது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு அங்கீகரிக்கிறது, வரவேற்கிறது, வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. ஒரு புதிய திசை வழியிலான பயணம் இந்த பயணம். ஒரு சர்வதேச அரசியல் தமிழக இளைஞர்களை, இந்திய இளைஞர்களை ஈர்க்கிற பயணம் இந்த பயணம். எனவே இது வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.